இந்த உலகத்துல பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு பெயர் கர்ணன். ஆனா அவரை பற்றி உண்மையான ரகசியம் எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்த உடனே உடம்போடு சேர்ந்து கவச குண்டலமும் வந்ததுன்னா அது சாதாரணமா? இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு அதிர்ச்சி தரும் பூர்வ ஜென்ம ரகசியம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கர்ணன் எப்படி கவச குண்டலத்தோட பிறந்தார். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன? இந்த கதை ஆரம்பிக்கிறது தேவர்களின் உலகத்துல. ஒரு காலத்துல சக்தி மிகுந்த ஒரு அசுரன் இருந்தான். அவன் பேரு சக்தியா இருந்தாலும் அவன் உள்ளம் அகந்தையால நிரம்பி இருந்தது. கடவுள்களையே சவால் பண்ணும் அளவுக்கு அவன் வளர்ந்திருந்தான். எதுவும் அவனை காயப்படுத்த முடியாது ஒரு வரம் அவனுக்கு இருந்தது. அந்த வரம் என்னன்னா, அவன் உடம்போடவே சேர்ந்த ஒரு தெய்வீக கவசம். அது இருந்த வரைக்கும் அவனை யாராலும் ஜெயிக்க முடியாது. தேவர்கள் எல்லோரும் பயந்தாங்க. இந்த அசுரனை எப்படி தோற்கடிப்பது அப்படின்னு. அப்போதான் அவர்கள் சூரிய பகவானை அணுகினாங்க. சூரியன் ஒளியோட மட்டுமில்ல, உண்மையோட நிறைந்தவர். அவர் ஒரு திட்டம் போட்டார். அந்த அசுரன் ஒரே பலவீனம், அவன் அகந்தை. ஒரு நாள் அவன் தன்னுடைய சக்தியை காட்டிக்கணும்னு நினைச்சான். அந்த நேரத்துல சூரியன் அவனை மயக்கி அவனுடைய கவசத்தை அவன் உடம்பிலிருந்து பிரிக்க வைத்தார். கவசம் பிரிந்த உடனே அவன் சக்தி குறைந்து அப்போதே தேவர்கள் சேர்ந்து அவனை அழிச்சாங்க. ஆனா அந்த கவசம் என்ன ஆச்சு? அந்த சாதாரண கவசம் இல்ல, அது ஒரு தெய்வீக சக்தி. அது அழியவே முடியாது. சூரியன் அதை தன்னோட சக்தியோட சேர்த்து பாதுகாத்தார். காலம் கடந்து போச்சு. பிறகு பூமியில் ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. குந்தி தேவி துர்வாச முனிவரிடம் இருந்து ஒரு வரம் பெற்றிருந்தாங்க. எந்த தேவனை வேண்டுமானாலும் அழைக்கலாம் என்ற வரம். ஆர்வத்தால் அவங்க சூரியனை அழைச்சாங்க. சூரியன் முன் வந்தார். அந்த நேரத்தில் அந்த தெய்வீக கவச குண்டலம் மீண்டும் உருவெடுத்தது. அந்த சக்தி ஒரு குழந்தையாக பிறக்கப் போகுது. அதுதான் கர்ணன். கர்ணன் பிறந்த உடனே அவனோட உடம்போட சேர்ந்து கவசமும் குண்டலமும் சேர்ந்து இருந்தது. அதை யாராலையும் உடைக்க முடியாத பாதுகாப்பு. அவன் சாதாரண மனிதன் இல்லை, சூரியன் சக்தியோட பிறந்தவன். ஆனா வாழ்க்கை அவனுக்கு எளிதாக இருந்ததா? இல்ல. அவன் ஒரு ராஜகுமாரனா பிறந்தாலும் ஒரு சாரதி வீட்டில் வளர்ந்தான். அவன் யாருன்னு உலகத்துக்கே தெரியாது. அவன் எவ்வளவு பெரிய வீரன் என்ன ஆனாலும் அவனுக்கு கிடைத்தது அவமானம்தான். ஆனா அந்த கவச குண்டலம் அவனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. யாராலும் அவனை காயப்படுத்த முடியாது. இதையெல்லாம் பார்த்த ஒரு இந்திரன் அர்ஜுனை காப்பாற்றணும்னு வந்ததற்காக ஒரு நாள் அவர் ஒரு பிராமணன் வேடமிட்டு கர்ணனை அணுகினான். தானம் கொடு என்று கேட்டார். கர்ணன் யார் தெரியுமா? உலகத்திலே மிகப்பெரிய தான வீரன். அவர் யாரு என்று தெரியாமலே தன்னுடைய உயிரை காப்பாற்றும் கவச குண்டலத்தையே கிழித்து கொடுத்தார். அந்த ஒரு செயல் அவனை வரலாற்றிலே இன்று வரை மிகப்பெரிய மனிதனாக மாற்றியது. இதுதான் கர்ணன். அவனோட பிறப்பு ஒரு அதிசயம், அவனோட வாழ்க்கை ஒரு போராட்டம். ஆனா அவனோட மனசு ஒரு சுத்தமான தங்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இப்படிப்பட்ட மறைந்துள்ள கதைகளை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.